ஜெபிக்கும் போது கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், யார் மீதாவது வருத்தம் இருக்குதா, யார் மீதாவது கசப்பு இருக்குதா, யார் மீதாவது எனக்கு ஒரு வேதனை இருக்குதா என்று சொல்றார். அதாவது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தாலும், உங்கள் வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம், கணவர் சொன்ன வார்த்தையினால் வருத்தம், மனைவியனுடைய நடக்கையினால் துக்கத்தை உண்டாக்கிட்டா, அல்லது மாமியார், மருமகள், பெற்றோர், பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள் யாரோ ஒருத்தர் உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, அவங்கள குறித்த ஒரு வருத்தம், இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரே, இவங்க இப்படி என்ன பேசிட்டாங்களே, அவங்கள குறித்த ஒரு வருத்தம் அப்படி கசப்பாக வெறுப்பாய் மாறுகிறது. அவங்கள பார்த்தாலே பிடிக்கலை, அவங்கள்ட்ட அன்பாக பேச முடியல, முகத்தை திருப்பி கொண்டு போயிடுறீங்க. அப்போ அவங்கள குறித்த வருத்தம் உள்ளத்திலே வந்து விட்டது. உங்கள் சபையில் இருக்கலாம், இப்போ தான் சபையில் அரசியல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதில் இவர் எனக்கு ஆப்போசிட்டு, இவங்க எனக்கு ஆப்போசிட், எனக்கு ஓட்டு போடல ஒரு வருத்தம். யாரோ பேசின சில வார்த்தை, வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியினுடைய வார்த்தைகள், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தரால் நீங்கள் காயப்பட்டு, வருத்தப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு குறித்த வருத்த உள்ளத்தில் இருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, உன் இருதயத்தில் அந்த கசப்பு என்கிற வேர், மற்றவங்க மேலே ஒரு வருத்தம் என்கிற துக்கம் இருந்தால், உன் ஜெபம் கேட்கப்படாத மகளே, ஜெபம் கேட்கப்படாத மகனே, அதனால் என்ன பண்ணுறது, மன்னிச்சிரு அன்று முதல்ல மன்னிச்சிரு. உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, அவங்க தப்பு தான் பண்ணாங்க, உங்களை வேதனை தான் படுத்தினாங்க, அவங்க செய்த தப்பு தான். ஆனால் ஆண்டு சொல்ல, மன்னிச்சிரு, அவங்கள மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, என்னை காயப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, ஆனாலும் நான் மனப்பூர்வமாக அவர்களை இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன். என் இருதயத்தில் அந்த வருத்தத்தை எடுத்து போடும், அந்த கசப்பை எடுத்து போடும், தேவ அன்பினால் நிரப்பும். மன்னிக்கிற இருதயம் எப்போ வரும்? இயேசுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டால். என்னால் அவர்தான் மன்னிப்புக்கு உதாரணம். சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவர் அறையப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவங்க யாரும் மன்னிப்பு கேட்கலை, ஆனால் இவர் மன்னியும் என்று சொல்லுகிறார். சிலர் சொல்லுவாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிடுறேன். இல்லை, அவங்க மன்னிப்பே கேட்காட்டாலும் நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் இருதயம் சுத்தமாயிரும். உங்கள் இருதயத்தில் கசப்பு இருக்காது, உங்கள் இருதயம் ஃப்ரீ ஆயிருமா. நீங்கள் தேவனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணி அவரோட பேசி அற்புதத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா உங்களுடைய உள்ளத்தில் கசப்பும் இருப்போம், தேவனோட உள்ள ஐக்கியத்தை அதை தடை செய்து விடும். உங்கள் ஜெபத்துக்கு தான் பதில் வராமல் போய்விடும். இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது வருத்தம் இருக்குதா, உள்ளத்தில் கசப்பு இருக்குதா, அவங்க உங்களை துக்கப்படுத்திட்டாங்களான்னு சொல்கிறாரு, மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது வரும். சிலரை நீங்கள் மன்னிக்கணும். சிலர் உங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கள்ல, அப்படி மன்னிப்பு கேட்டிங்கன்னா உடனே ஆண்டவர் பதில் தருவார். நான் ஏற்கனவே சொன்னது தான், இன்னொரு முறை சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதியும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு சமயம் நான் போன சபையில், அந்த சபையில் இருந்த ஒரு முக்கியமான நபர் என்னை குறித்து இல்லாத போலெல்லாம் பேசி விட்டார். நான் சொல்லாததை சொன்னதா, செய்யாததை பொய்யான காரியம். அவர் பேசி சபையிலெல்லாம் அந்த இப்போ உட்காந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இப்போ யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். பொய்யான காரியத்தை எல்லாம் சொல்லி பரப்பி அது மூலமாக பணம் சம்பாதிக்க. சிலருக்கு அது சந்தோஷம், இல்லாத பொல்லாத செய்தியை சொல்லி அதில் சந்தோஷப்படுவார். அது மாதிரி இல்லாத பொல்லாத பேசணும், மனசில் வருத்தம். அப்போ எப்படி இவர் என்னை பற்றி இப்படி பேசலாம், இல்லை பொய்யான காரியத்தை பேசி என்னை வேதனைப்படுத்தி எல்லாருக்கும் மத்தியில் அவமானப்படுத்திட்டாங்களேன்னு துக்கம். ஆனால் சர்ச்சுக்கு போனால் அவரை பார்த்து நானும் தோத்திரம் போடுவேன் ஐயான்னு அவரும் தோத்திரம் போட்டு கொள்வார். வெளியில் தான் தோத்திரம், உள்ளத்தில் கசப்பு, அவரை குறித்த வருத்தம். ஒரு சமயம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி நான் அழைத்திருந்தார்கள். நான் வழக்கமாக உபவாசம் பண்ணி பகலெல்லாம் ஜெபம் செய்து ஆண்டவர் என்ன செய்தி சொல்லுகிறாரோ அதை போய் சொல்லுவார். அப்போ தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறேன்.
இன்றைக்கி மாலையில் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணணும், நான் என்ன செய்தி கொடுக்கணும், ஆண்டவரை என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய முகமே எனக்கு மறைக்கப்பட்டு போச்சு. இது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல, அவருடைய முகத்தை பார்க்க முடியல. அதனால் எனக்குள்ளே தடுமாற்றம். அதனால் பாட்டு பாடி பார்க்குறேன், துதித்து பார்க்குறேன், ஜெபித்து பார்க்குறேன். 1 மணி நேரமாகிவிட்டது. தேவ பிரசன்னத்தை உணர முடியலை. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழையாட்டா என்னால் ஜெபிக்கவே முடியாது. சும்மா பேருக்காக ஜெபிச்சுட்டு வருவதல்ல, அவரை உணர்ந்து ஜெபிக்கணும். அவர் பக்கத்தில் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், பதில் தருவார் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு ஜெபிச்சாதான் அந்த ஜெபம் வல்லமை உள்ளது, பதில் வரும். எனக்கு அப்படி தான் ஜெபம் பண்ணி பழக்கம். அவருடைய பிரசன்னத்தை உணராட்டா எப்படி ஜெபம் பண்ணி அது பிரயோஜனம் இல்லையே. அப்போ அவருடைய பிரசன்னத்தை உணர முடியலை. 1 மணி நேரம் கடந்து விட்டது. எனக்குள்ள தடுமாற்றம், கலக்கம் வந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஜெபித்த போது, ஆண்டவரே ஏன் என்னோட நீங்கள் பேச மறுக்கிறீங்க? ஏன் உங்களுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியலை? ஏன் நான் உங்களை தரிசிக்க முடியலை? உங்களோடு கூட ஒரு கனெக்ஷன் உண்டாக முடியல, என்ன தடை ஆண்டவரே என்று ஜெபித்த போது, நான் அதை கேட்டபோது தான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். மகனே, உன் இருதயத்தின் ஆழத்தை பார், அதுக்குள்ளே கசப்பு இருக்கிறது, அந்த மனிதரை குறித்து வெறுப்பு இருக்கிறது. உன் உள்ளத்துக்குள்ள அவரை குறித்து கசப்பை வைத்து கொண்டிருந்தால் நான் எப்படி உன்னோடு பேச முடியும்? நான் எப்படி உன்னோடு கூட பேசி பழகி பதில் சொல்ல முடியும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒப்புரவாயிட்டு திருப்பி வா, அது காரியத்தை சரிப்படுத்திட்டு வா, நான் உன்னோடு பேசுகிறேன், உனக்கு செய்தியை நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் என்று. நான் யோசித்து பார்க்குறேன், என்னடா இது ஆண்டவர், சரி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, போய் ஒப்புரவாயிட்டு வான்னு சொல்கிறாரே, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒரு ரெக்கன்சில் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரே, இது எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு ஆள்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பற்றி எனக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு கேட்டுறது சாதாரண விஷயமா? ரொம்ப கஷ்டம் இல்லை? நான் சொல்கிறேன், நீ போயிட்டு ஒப்புரவாயிட்டு வான்னு சொல்கிறார். நான் யோசித்து பார்க்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு ஆலோசனை தெரிந்தது. நம்ம தான் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிற ஆட்கள் ஆச்சு இல்லை? நான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே நான் அவரை பற்றி எதுவும் தப்பாக பேசலை, நான் சர்ச்சுக்கு போகிறேன் வரேன், என்னுடைய காரியம் தான் இருக்குது, அவர் தான் என்னை குறித்து தப்பாக பேசினார், இல்லெல்லாம் போய் பேசி வருத்தப்படுத்தினார். அப்போ அவர் தானே ஏன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்? அதானே ஒழுங்கு. அவர் தான் என்னை துக்கப்படுத்தினார், அவர் தான் இல்லாத பொல்லாத பேசினார், அவரால் தான் நான் பாதிக்கப்பட்டேன். அப்போ அவர் தானே ஏன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஆண்டவருக்கு ஆலோசனை இல்லை? நம்ம அப்படி தான் சொல்லுவோம். சில சமயம் வந்தால் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். இல்லை ஆண்டவர் அப்படி கிடையாது, அவள் தான் தப்பு, அவன் தான் தப்பு, என் கணவர் தான் தப்பு ஆண்டவரே, என் மனைவி தான் சரியில்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அது மாதிரி தான் நான் சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்னுடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபிக்கும்படி, நீ என்னுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கும்படி முதல் ஸ்டெப்பை நீ தான் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீ எடுத்து வை, நீ போய் ஒப்புரவாயிட்டு வா, அப்புறம் நான் அவன்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அவர் சொல்லிவிட்டு அவர் மாறவே மாட்டார். நம்ம தாழ்த்தி, சரி ஆண்டவரே நான் முழங்கால் போட்டு என்னை கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, ஆண்டவரே என்னை தாழ்த்த கிருபை தாங்க, போய் மன்னிப்பு கேட்க கிருபை தாங்க, உதவி செய்யுங்க என்னை ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் எடுத்துக்கொண்டு நடந்து அந்த வீட்டுக்கு போனேன். நேரம் அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். அவர் தான் கதவை திறந்து பார்த்தார். என்ன அப்படின்னு கோபமாக தான் கேட்டார். என்ன அவருக்கு ஏதோ என் மேலே ஏதோ ஒரு வருத்தம், எனக்கு தெரியல. நான் ஒன்றும் அவர் சண்டை போட்டு இல்லை, பேசினதில்லை. சிலருக்கு காரணம் இல்லாமல் பகைப்பாங்க தெரியுமா, காரணம் இல்லாமல் பேசுவாங்க தெரியுமா. சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆள் உங்களுக்கு யூடியூப்பில் இப்படி பேசுகிறாருன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பேரெல்லாம் சொல்லுவாங்க, நான் அவரை பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, ஏன் அப்படி பேசுகிறாரு எனக்கு தெரியல. அப்படி சிலர் இருக்காங்கல்ல, மற்றவங்களை துக்கப்படுத்தி சந்தோஷம் பார்க்கங்கிறவங்க. அந்த மாதிரி அவருக்கு கோபம். ஏன் என் மேலே அவருக்கு கோபம் தெரியல. நான் என்னை தாழ்த்தி சொன்னேன், ஐயா, அதாவது நான் உங்களை நேசிக்க முடியாதபடி உங்களை குறித்த ஒரு கசப்பு என் உள்ளத்தில் வந்துட்டு, தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை உணர்த்தினதுனால மன்னிப்பு கேட்டேன். நான் ஏதாவது உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு கைகோப்பி கேட்டேன்.
அவ்வளோதான். அவர் என் கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. பெரியவர் அழுகிறார் கண்ணீர் வடித்து. இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அவர் தன்னை தாழ்த்தி, அப்போ ஆவியானவர் இங்கே பலமாய் கிரியை செய்தார். ஒரு நல்ல அன்பு ஐக்கியம் எங்களுக்குள்ளே உண்டானார். அதன் பிறகு பாருங்க, எனக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாராய் கர்த்தர் எனக்கு மாற்றி கொடுத்தார். அதன் பிறகு எங்களுக்குள்ள அன்பு ஐக்கியம் அதிகமாயிற்று. அதன் பிறகு எனக்குள்ள என்ன சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷம் சொல்லவே முடியாத சந்தோஷம். நான் போய் என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டுட்டு அவர் மன்னிச்சிட்டார். பெரிய மகிழ்ச்சி. வீட்டில் வந்து நான் முழங்கால் படியிடுகிறேன். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நீ உன்னை தாழ்த்தி என் வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்ததுனால நான் இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ண இன்னும் அற்புதம் நடக்கும் என்னை தைரியப்படுத்தி ஆண்டவர் அனுப்பினார். அப்போ நம்மை தாழ்த்தி இருதயத்தில் யார் மேலேயும் கசப்பில்லாத அளவிற்கு காத்து கொள்ளணும். ஆனால் அதுக்கு பிறகு யார் என்னை பற்றி என்ன திட்டினாலும் ஏசினாலும் பேசினாலும் எழுதினாலும் அந்த உள்ளத்துக்குள்ளே அது வருத்தம் வராமல் காத்துக்குள்ளே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள குறித்த வருத்தம் உள்ளத்தில் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, நான் அவங்களையும் நேசிக்கணும், மன்னிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் கடந்து போவேன். அதை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் எப்பவுமே நிறைந்திருக்க நீங்கள் காத்துக்கொள்ளணும். யார் மேலேயும் கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காவிட்டால் உங்களுடைய ஜெபம் இனிமையாக இருக்கு. நீங்கள் போய் முழங்கால் போட்ட உடனே அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், உடனே அவரோடு தொடர்பு கொள்ள முடியும். அதனால் தேவனோடு உள்ள ஐக்கியமும் சரியாக இருக்கணும், மனிதரோடு உள்ள ஐக்கியமும் சரியாக இருக்கணும். அதான் சிலுவை. சிலுவை இப்படி ஒரு மரம், இப்படி ஒரு மரம் இல்லை. இந்த மரம் எதை குறிக்கிறது? நீ தேவனோடு ஐக்கியம் சரியாக இருக்கணும், உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும், பாவத்துக்கு இடம் கொடுக்கூடாது. இந்த மரம் எதை குறிக்கிறது? மனுஷர்களோடு நீ அன்பாக ஐக்கியமாக இருக்கணும், கசப்பு வெறுப்பு சண்டைலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் கூட அன்பாக இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரலா? ஒப்புரவாகி தாழ்த்தி சரிப்படுத்தி கொள்ளுங்க, மன்னிச்சிருங்க, உடனே ஆண்டவர் பேசுவார், இடைபடுவதை பார்க்க முடியும். சரி, நான்காவது ஒரு காரியம் இருக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வேத புஸ்தகத்தில் அதை எடுத்துக்கொள்கிறீங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது புதிய ஏற்பாடில் 330வது பக்கம். அதை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை கவனிங்க, பாருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால், ஜெபத்தில் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். அப்போ தேவ சித்தம் அறிந்து நம்மை ஜெபிக்கணும், அது முக்கியம் இல்லை? தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும். நான் இந்த காரியத்தை கேட்க போகிறேன், இது தேவ சித்தம் தானா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது, பொதுவான ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. அது பைபிள் எழுதுறப்ப வேதத்தில் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நீங்கள் கரெக்டாக வாசித்து அறிந்து கொண்டீங்கன்னா இதில் தேவ சித்தம் இருக்கிறது. இப்போ நான் வியாதியாக இருக்கிறேன், அப்போ என் சுகத்துக்கு ஜெபிக்கலாமா? தேவ சித்தமா? சிலர் சொல்லுவாங்க, நான் வியாதியாக இருக்கிற சுகத்துக்காக ஜெபிக்கிற தேவ சித்தமானா நீங்கள் எப்படி அறியலாம்? வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இயேசுவிடத்திலே வருகிறான். அவன் ஆண்டவரே இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாலாகும். விசுவாசிக்கிறான், ஜெபிக்கிறார், என்னை சுத்தமாக்குமாலாகும். நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய வல்லமையை, ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஜெபம். இயேசு என்ன சொன்னார்? அவனை அப்படியே பார்க்குறார். நீ ஏதோ பாவம் செய்திருக்கிற, அதனால் அந்த வியாதி வந்திருக்குது, அதனால் இந்த இப்போல்லாம் சுகமாக்க முடியாது, நீ கொஞ்ச நாள் வியாதியில் கஷ்டப்படு அப்படி இயேசு சொன்னாரா? இல்லை. அவரை தேடி ஆயிரமான மக்கள் வந்தாங்க. ஒருவரை பார்த்தோம், நீ சுகமாவது எனக்கு சித்தம் கிடையாது, போ, சுகமாக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அவர் தேடி வந்த அத்தனை பேரையும் குணமாக்கினார். எல்லாருக்கும் அற்புதமான சுகமிடுதலை கொடுத்தார்.
அதுக்கு என்ன அர்த்தம்? நாம் சுகமாயிருப்பது தேவ சித்தம். ஒரு வியாதியஸ்தன் சுகத்துக்காக ஜெபிப்பது தேவ சித்தம். கட்டாயம் அதில் அற்புதம் நடக்கும். அது மாதிரி பிசாசின் கட்டுகளோடு இருக்கிறவங்க விடுதலை பெற ஜெபிப்பது தேவ சித்தம்தான். வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தேவ சித்தம். அதை முழுமையாக விசுவாசித்து ஜெபித்தால் போதும். ஆனால் சில காரியத்திற்கு வசனத்தில் சொல்லாததுக்கு எப்படிங்க ஜெபிக்கிறது? என்ன வேலை வேணும், என்ன பிஸ்னஸ் செய்வது, அதில் தேவ சித்தத்துக்கு எப்படி ஜெபிக்கிறது? அந்த எண்ணம் வரும். ரோமர் 8:27 பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதில் யோவான் 16:13 வரப்போகிற காரியத்தை நமக்கு தெளிவாக அறிவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேத வசனத்தை நம்ம கரெக்டாக தியானிச்சா ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதனால தான் தினந்தோறும் வேதத்தை கருத்தாக வாசித்து தியானிக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் வசனத்தை தியானிச்சாதான் அதனுடைய உண்மையான அர்த்தமும் அதனுடைய தெளிவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதன் மூலமாய் தேவ சித்தம் என்னதென்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்திருக்கணும். அது மாத்திரம் இல்லை, சில காரியத்திற்கு பைபிளில் எழுதப்படலை. உனக்கு இன்ன வேலை அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்குதா? பிஸ்னஸை குறித்து, வேலை பற்றி அதெல்லாம் இல்லை. அப்போ அதுக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது, அதற்காக ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நாட வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கும்போது ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். இப்போ நான் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். உதாரணம், ஒரு ஊழிய அழைப்பு வருது, 4-5 அழைப்பு வருது. நான் எந்த இடத்துக்கு போனேன், எப்படி போனோம், அதை ஆண்டவருக்கு முன்னால் வைத்து முழு இருதயத்தோட எந்த விதமான விருப்பத்துக்கு இடம் கொடுக்காம இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு விரும்பி ஜெபிச்சா அது தேவ சித்த மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுட்டா அது தேவ சித்த மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முழுமையாக பரிசுத்தாவின் இடம் கொடுத்து ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளும், என் சிந்தனை ஆட்கொள்ளும், எண்ணங்களை ஆட்கொள்ளும், பரிசுத்தாவினர் முழுமையாக நிரப்பொன்னி அந்த ஆவியானவர் நிரப்பி நம்மை ஆட்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, இதில் நான் என்ன தீர்மானம் எடுக்கணும், என்ன செய்யணும் எனக்கு வெளிப்படுத்தோன்னே பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி நம்ம காத்திருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் தெளிவாய் நம் இருதயத்திலே காரியத்தை விளங்க பண்ணுவார். நம்முடைய இருதயத்தில் தெளிவாக தெரியுதான் தேவ சித்தம் என்று. அதை ஆவியானவர் தெளிவுபடுத்துவார். அதில் குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது, ஒரு சந்தோஷம், தெளிவு இருக்கும். அதை நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, இது உம்முடைய சித்தம், எனக்கு இதை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் இதுக்காக ஜெபிக்கிறேன்னா கட்டாயம் அற்புதம் நடந்துடும். ஏன்னா தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறனால தான் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு பதில் தருவார். அவருக்கு சித்தமில்லாலாம் கேட்டுக்கிட்டா ஆண்டவர் பதிலே தர மாட்டேங்கிறார், ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவ சித்தமில்லாத ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அதனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும். அதில் உதாரணத்துக்கு ஒரு காரியம் பாருங்கள். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்படுற தேவ சித்தமாக அது எப்படி அறிவது? அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 வசனம்னு சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நம் வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். இந்த வசனத்தை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி குடும்பம்லாம் ரட்சிக்கப்படும். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கும் பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, பட்டணத்தில் உள்ளவங்க, நம்முடைய மாவட்டத்தில் உள்ளவங்க, தேசத்தில் உள்ள எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது.
அது தேவ சித்தம். அதனால் ஆண்டவரே இவங்க ரட்சிப்புக்கு ஜெபிக்கலாமா தேவ சித்தமா, இவங்களுடைய ரட்சிப்புக்கு ஜெபிக்கலாமா தேவ சித்தமானு கேட்க தேவையில்லை. ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படுவது உங்களுடைய சித்தம், அதனால் உங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி தான் நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அப்போ தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறாரு. அப்போ நான் சொன்ன முதலாவது இருதயம் சுத்தமாக இருக்கணும், ரெண்டாவது விசுவாசம் உறுதியாக இருக்கணும், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும், மூன்றாவது மன்னிக்க வேண்டியவங்கள மன்னிச்சிடணும், கசப்புக்கு இடம் கொடுக்க கூடாது, நான்காவது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும். இதை நீங்கள் கவனிக்கணும், எதுக்கு ஜெபிச்சாலும் தேவனுடைய சித்தமா என்பது. ஐந்தாவது ஒரு காரியம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடணும், இயேசுடைய பெயரை சொல்லி சுகத்துக்காக கேட்கணும், விடுதலைக்காக கேட்கணும். என்ன எப்போ ஜெபித்தால் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது தான் நீங்கள் அற்புதங்களை பெற முடியும். ஜெபத்துக்கு பதில் வரும். ஏன் நிறைய பேருடைய ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை? ஒரு பக்தன் சொன்னார், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்காத எந்த ஜெபமும் அட்ரஸ் இல்லாத கடிதம் போல என்பதாய். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 பக்கத்துக்கு லெட்டர் எழுதுறீங்க, ஒரு எனக்கே எழுதுறீங்க, ஊழியக்காரனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாம், நமக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு இருதயத்தையே கொட்டி மணிக்கணக்காக உட்காந்து அப்படியே எழுதுறீங்க. எழுதி உங்களுடைய உள்ளத்திலலாம் சொல்லி ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்திடுவோம், நமக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு பதிலாக அனுப்புவாங்கன்னு சொல்லி ஒரு சில மணி நேரம் செலவு பண்ணி 10-15 பக்கம் எழுதி சிலர் இப்படி எழுதுவாங்க. எக்ஸாம் பேப்பருக்குள்ள பெரிய ஷீட், அதில் 10-15 பக்கம்லாம் எழுதி பெரிய கவருக்குள்ளே வச்சு கடிதம் வரும். அவங்க உள்ளத்தில் உள்ளதெல்லாம் கொட்டி எழுதியிருப்பாங்க, அவங்க சரித்திரத்தை சிலர் எழுதியிருப்பாங்க. பாவம் அதெல்லாம் அவங்க மன விட்டு சொல்லி எழுதிட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி. ஒரு ஊழியக்காரன்ட்டு சொல்லிட்டா கடவுள்கிட்ட சொன்ன மாதிரின்னு அவங்க நினச்சி எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் எழுதுகிறாங்க, 10-15 பக்கம் எழுதி கவருக்குள்ளே வச்சு அதை ஒட்டி போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போடுறாங்க. உள்ளுக்குள்ளே கடிதம் மோகன் சிலாசரஸுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி போட்டாச்சு. ஆனால் அட்ரஸ் எழுதலை, மோகன்லாசஸுடைய அட்ரஸ் எழுதலை, முகவரியே எழுதலை. ஆனால் கடிதம் கரெக்டாக அவருக்கு தான் எழுதப்பட்டது, பெயர் சொல்லி எழுதியிருக்குது, கவருக்குள்ளே வச்சுருக்குது, ஸ்டாம்பெல்லாம் ஒட்டியாச்சு, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாச்சு. 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒரு பதிலே வரல. என்ன இவர் நமக்கு பதிலே சொல்ல, நம்முடைய கடிதத்துக்கு பதிலே சொல்ல, நான் இவ்வளோ பெரிய கடிதம் எழுதினேன், கண்ணீரோடு எழுதினேன், என் இருதயத்தை கொட்டி எழுதினேன், பதிலே வரல, எப்படி வரும்? என்ன அட்ரஸ் இல்லை. மோகன்லாசஸ் அட்ரஸ் இருந்தால் தானே அவருக்கு போய் அந்த கடிதம் கிடைக்கும், கடிதம் கிடைச்சா தானே பதில் தர முடியும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்காத எந்த ஜெபமும் பரலோகத்துக்கு போகாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போகாது, அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, இயேசுவே அப்படின்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு பிரார்த்தனை செய்வது. அப்போ ரொம்ப முக்கியமான காரியம் இயேசுனுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் தானே சிலுவையில் நமக்காக பாவம், சாபம், வியாதி, வேதனை, கஷ்டம், கவலை, கண்ணீர், நெருக்கம், தோஷங்கள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். அப்போ சிலுவையில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் பெயரை சொல்லும்போது தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். அதனால் ரொம்ப இந்த சிம்பிளான 5 காரியம் மனதில் பதித்துக்கணும். எப்போ ஜெபம் பண்ண போனாலும் முதலாவது என் இருதயம் தேவனோடு பொருந்தி இருக்குதா, என் இருதயத்தில் ஏதாவது பாவ கரைப்பட்டு தேவனோடு உள்ள ஐக்கியம் தடைப்பட்டு இருக்கிறதான்னு முதல்ல செக் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து அவரோட காரியத்தை சரிப்படுத்தணும். ரெண்டாவது விசுவாசம். நீங்கள் எதுக்கு ஜெபிக்க போகிறீங்க? பெற்றுக்கொள்வேன், சும்மா ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லை. உறுதியாக விசுவாசம், நான் ஜெபிக்கிற ஆண்டு ஒரு அற்புதம் செய்வார், எனக்காக வழி திறக்கப்படும், எனக்காக ஒரு அற்புதம் நடக்கும், இயேசு செய்வார், உறுதியான விசுவாசத்தோட. அடுத்தது ஏதாவது கசப்பு
யார் மீதாவது வெறுப்பு இருந்தால் அதை உடனே நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளணும், அவங்கள மன்னிக்கணும். ஒருவேளை தூரத்தில் இருக்காங்க, உடனே பார்க்க முடியாதுன்னா முடிஞ்சால் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் பேசி மன்னிப்பு கேட்கலாம். இல்லை நேரில் போய் பேசுகிற விதண்டவாத ஏதாவது பேசி மறுபடியும் பிரச்சனை உண்டாக்கிடுவாங்கன்னு நினச்சா ஒரு கடிதம் எழுதி அவங்களுக்கு நீங்கள் போட்டு மன்னிப்பை கேட்கலாம், மன்னிப்பை தெரியப்படுத்தலாம். ஆவியானவர் தெளிவாக சொல்லி நீ போய் அவங்களோட ஒப்புரவாக நீ பேசினால் அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒப்புரவாகி பேசி ஐக்கியப்பட்டு கொள்ளுங்க. எல்லாரோடையும் போய் ஐக்கியப்பட விட மாட்டார். சிலரை மன்னிக்க சொல்லுவார், சிலரோடு ஐக்கியப்பட சொல்லுவார். அதை நீங்கள் அறிந்து ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் செயல்படணும். அப்போ சிலரை மன்னிக்கணும், சிலரோடு கூட மன்னிப்பு கேட்கணும். அவ்வளோதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும். நான் கேட்குறேன்னு இது தேவ சித்தமா, தேவன் இதை விரும்புவாரா, வேத வசனத்தின்படி தேவ சித்தம் தானா, அதை அறிந்து ஜெபிக்கணும். அடுத்தது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கும் போது பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி நீங்கள் ஜெபிக்கலாம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவில நிரம்பி ஜெபிக்கலாம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை மனதில் வைத்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். புரிந்து கொண்டீங்களா? அப்போ ஜெபத்தை பற்றி என் ஜெபம் கேட்கப்படணும்னா சும்மா போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் தந்துடுவார்னு அப்படியே போய் ஜெபிக்கிற அப்படின்னு இல்லை. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் வேத வசனம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரமாட்டேங்குது, இவ்வளோ ஜெபிச்சுட்டேன் என்னன்னா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பாயிண்ட் எழுதி வைத்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து உங்களை சோதித்து பார்த்து ஜெபிக்க. நான் ஜெபிக்கும்போது இதெல்லாம் கவனிப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இதெல்லாம் கவனித்து ஜெபிச்சாதான் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று சொல்லி. சரியா? இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல ஒரு 2 நிமிஷம் டைம் தர்றேன். உங்களை சோதித்து பார்த்து என் இருதயத்தில் ஏதாவது பாவம் இருக்குதா, குறை இருக்குதா ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இருதயத்தில் ஏதாவது குறை இருக்குது, பாவம் இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து ஆண்டவரே இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, எனக்குள்ள கோபம், எரிச்சல், பகைகள், சண்டைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்றைக்கி யாரையாவது மன்னிக்கணுமான ஆண்டவரே அவங்களை குறித்த கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, அந்த நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், இனி அந்த கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் உள்ளத்தை விட்டு கசப்பான வேற எடுத்து போடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன். இப்போ சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் இந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன், அற்புதம் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். இது உம்முடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் வசனத்தின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய். அதனால நான் தைரியமாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க, வாய் திறந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழி திறக்கப்படுவதாக. இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நான் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என் ஜெபத்தை நீர் கவனமாய் கேட்கிறீர், என் ஜெபத்திற்கு பதில் தருகிறீர். நான் அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். இந்த பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், அன்பு, ஐக்கியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பமே சாட்சியாக நிற்கும்படியான ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். என்னுடைய வியாபாரம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலையில் உயர்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். படிப்பில் வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய இரத்தத்தை இந்த வீட்டுக்குள்ளே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால் என் வீடு நிரப்பப்பட்டு இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதமும் அற்புதங்களும் என் வீட்டில் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிக்கிறீங்களா? பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் ஜெபத்தை குறித்து தெளிவாக உடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து சுலபமாக நீங்கள் விளங்கி கொள்ள வண்ணமா எப்படி ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற முடியும் என்பதை அறிந்து கொண்டீங்க. தினம் இதை உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து மகளை செய்வார். சிலர் கேட்டுக்கொண்டாங்க, இதை நீங்கள் இந்த கேள்விப்பதில் ஒரு புஸ்தகமாக வெளியிட்டால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று. அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வழி நடத்தினால் புஸ்தகமாக வெளியிடுவோம். அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவதில் உறுதியாருங்க. தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து மகளை செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.